ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்கமிங் நீட் 2020 எக்ஸாமோட கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ளஸ் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் ப்ளஸ் காலேஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீட் எக்ஸாம் மார்க்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் எக்ஸாமில் டோட்டலாக 180 கொஷின்ஸ், அதில் 90 கொஷின்ஸ் ஃப்ரம் பயாலஜி, 45 கொஷின்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், 45 கொஷின் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. இதில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அட்டன் பண்ண கொஷினுக்கு 4 மார்க்ஸ், ராங்காக அட்டன் பண்ண கொஷினுக்கு -1 மார்க், அட்டன் பண்ணலைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ டோட்டலாக 720 மார்க்ஸ். நம்ம 12th வரைக்கும் லைக் பர்சன்டேஜ் வைஸ் வச்சு இது பண்ணுவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பர்சன்டைல்னு சொல்லுவாங்க. பர்சன்டைல்னால் என்னென்னா எழுதக்கூடிய மாணவர்கள் ப்ளஸ் ஆப்சண்ட்டான மாணவர்கள், அதை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு பர்சன்டைல்னு போடுவாங்க. எக்ஸாம்பிள் 110 மார்க்ஸ் எடுத்தால் 40th பர்சன்டைல் அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாஸ்ட் இயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2017ஓட ஹையஸ்ட் மார்க்ஸு 656, 2018ஓடது 676, 2019ஓடது 685. ஸோ 2020ஓடது எக்ஸ்பெக்டட் 690 to 95 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் வந்து மார்க்ஸ் வைஸ் அலோகேஷன்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்து சீட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மொத்தம் 6 கேஸ்ட் இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ. ஸோ பாஸ்ட் இயர்ஸ் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. 2020ஓட கட் ஆஃப் வந்து ஓசிக்கு 550, பிசிக்கு 500, பிசிஎம்க்கு 485, எம்பிசிக்கு 460, எஸ்சிக்கு 380, எஸ்சிஏக்கு 330. ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட். இதை விட 1 to 2 மார்க்ஸ் லைக் மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸும் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் 22 காலேஜ் இருக்குது டோட்டலாக. அதில் வந்து 3200 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 3200 சீட்ஸ் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் போயிடும். அப்புறம் 7% வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த ஆர்மி அந்த மாதிரி போடுவாங்க. 10% வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த இது கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்சு. இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கேஸ்ட் வைஸ் கொடுப்பாங்க. இதில் கவர்மெண்ட் எய்டட் 2 காலேஜ் இருக்குது. அதில் 225 சீட்ஸ் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் வந்து சிபி கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது. அதில் 2 காலேஜ் இருக்குது, 200 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் வந்து 15 காலேஜ் இருக்குது, அதில் 2000 சீட்ஸ் கொடுக்குறாங்க. டீம்டு வந்து 9 காலேஜ் இருக்குது, அதில் 1350 சீட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நியூவாக வந்து 11 கவர்மெண்ட் காலேஜ் வந்து இப்போ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இன்னும் வந்து அவங்க ரைட்ஸ் வாங்கலை. ஸோ அது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 1 year ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இது தவிர்த்து நம்மளுக்கு கிடைக்கல, லைக் இந்தியாவில் பே பண்ண முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். சின்ன வயசுலேருந்து கனவாக வச்சுருக்கவங்க வந்து அப்ராட் சூஸ் பண்ணலாம். அதுவும் கரெக்டான முறையில் ப்ராப்பராக சூஸ் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளிநாடோட லைக் ஒரு அவேர்னஸ் மாதிரி பார்க்கலாம். லைக் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாடு ஒரு பொண்ணு அனுப்புகிறோன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட், அந்த பொண்ணுக்கு வந்து மைண்ட் செட், அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட். அடுத்து மென்டல் வைஸ் அவங்க ரெடியாக இருக்காங்களா இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீஸ் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கரெக்டான பர்சன் மூலிமா போகிறோமா, லைக் கன்சல்டன்சி வைஸ் ஆகட்டும் சரி, இல்லை அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, கரெக்டாக தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குமா அதை பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அவன் வந்து ஒரு நல்ல மருத்துவராக ஆக முடியும். ஸோ இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வெயிட் பண்ணணும். அதுக்கான வந்து 10 days வந்துட்டு வீசா ஆஃபீஸில் வீசா அப்ளை பண்ணணும். தென் டிக்கெட் போட்டு நம்ம ஃப்ளை பண்ணிக்கலாம். வந்ததுக்கப்புறம் 5 years கோர்ஸ். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு அனாட், ஃபிசியோ, பயோகெமிஸ்ட்ரி எடுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து டீப்பான சப்ஜெக்ட்ஸ் லைக் நியூரோ அனாட்டமி, சர்ஜரி, ஃபார்மகாலஜி, பேத்தோஃபிசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கானான்னு பார்க்கணும். வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு இந்தியன் ஃபுட் இருக்கா அதை நம்ம பார்க்கணும். பிகாஸ் அப்ராட் அனுப்பும்போது ஹெல்த் வைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணுற கண்ட்ரி கரெக்டாக இருக்கணும். காலேஜ் வந்து WHO அங்கீகரிச்சிருக்கணும், MCI ஆஃப் இந்தியா அங்கீகரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று வரப்போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி. அதாவது நீ வந்து எங்கே படித்தாலும் சரி, நீ வந்து மருத்துவராக இந்தியாவில் வந்து பணிபுரியணும்னா நீ வந்து அந்த எக்ஸாம் வந்து நீ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நாங்கள் கன்சல்டன்சி மூலிமா வந்தோம். ஸோ நாங்கள் நிறையா ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டான பர்சன்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் ஃபர்தராக எனி டவுட்ஸ் அப்ராட் பற்றினாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குரூப் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ், யுக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, ஜெர்மனி, கிர்கிஸ்தான், அல்மேட்டி, எல்லா நாட்டிலையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். குரூப் ஆஃப் 15 மெம்பர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எதுனாலும் அவேர்னஸ்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னாலும் ஆகட்டும், லைக் என்ன இதாகட்டும், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ போட்டோம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லை. கன்சல்டன்சி ஓகே, பட் கரெக்டான வேலை நீங்கள் போகணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.